எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. என் தாய் தமிழ் உறவர்களுக்கு வணக்கம். நன்றாக தமிழ் படித்து தமிழ் பேச, தமிழ்நாட்டில் பிறந்து அத்தனை முகங்களையும் தமிழ் பேசும் முகங்களையும் சந்திக்கிற வாய்ப்பு அளித்த ராஜநிலை ஜோதிட குழுமத்தின் தலைவருக்கும், எங்கள் குழுமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற உடன் பயணித்து பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிற அத்தனை குருமார்களையும் போற்றி, இது போன்ற ஒரு நல்ல ஏற்பாடுகளை தந்து கொண்டிருக்கிற என் குழுமத்தில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களுக்கும் நன்றிதனையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ராசி பலனுக்கு போகிறோம். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 14/4/2026 உத்தராயணம், செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 1ஆம் நாள், பராபவ வருடம். புரியுதுங்களா? இதில் என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டை நம்ம எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டோம். இப்படிதான் கொண்டாடணும். தெய்வத்துக்கு முன்னாடி போய் எனக்கு அது இதுன்றதுக்குலாம் வேலை இல்லை. எல்லாமே நீ கேட்டால் கிடைக்கின்ற விஷயங்கள் உண்டு. தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. தமிழ் சொல்லி கொடுத்தது. தமிழ் கடவுளுக்கு உறவு முறையாக தான் வச்சிருக்கிறோம். சிவனை தாய் தந்தையாகவும், முருகனை சகோதரத்துவத்துடனும், விஷ்ணுவை தாய்மாமன் முறையிலையும், ஒரு தெய்வத்தையும் உறவு முறையாக தான் வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன் தமிழுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. எல்லாமே உறவு முறைகளை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நாம எல்லாரும் சகோதரத்துவமா இருக்கணும். ஒரு மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குதுன்னா மீனாட்சி மட்டுமா அங்க இருக்கிறாங்க? அனைவரும் அங்கு கூடி அவர்களுடைய அருளை பெறுகிறோம். புரியுதுங்களா? இந்த பராபவ ஆண்டு அனைவருக்கும் சிறப்பானதொரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மைகளை தர வேண்டும் என்று என்னுடைய குலதெய்வமான ஸ்ரீ பச்சையம்மனையும், என்னுடைய பரம்பரை தெய்வமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியும், என்னுடைய இஷ்ட குருமார்களையும் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கு எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருப்பீர்கள். இந்த நாளை போற்றி கொண்டாடுவோம், மகிழ்வோம். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகம் 1:20 வரை சுப்பரியம், பின்பு பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:10 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் 1:42 வரை சதயம், பின்பு போராட்டாதி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம். அப்படின்னா யாருக்கு சந்திராஷ்டமம்? கடகத்துக்கு தான். வருஷம் பிறகும்போதே கடகத்துக்கு தான் இருக்கு. அந்த இதெல்லாம் உங்களுக்கு பலன்களை சொல்ல வரும்போது சொல்லிடுவோம். கிரக நிலவரங்கள் பார்த்துடலாம். மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு. புரட்டாதியில போகும்போது மீனத்துக்கு பயிற்சி ஆவார் சந்திரன். மீனத்துல சனி புதன் செவ்வாய். காலை வரையும் சூரியன் அங்கதான் இருக்கு. 14ஆம் தேதி காலையில வரல அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பயிற்சி ஆகுறாரு. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க இப்போ தப்பா சொல்றீங்களோன்னு வச்சுக்க, அப்படி கிடையாது. காலையில மாத்தி போடுவாங்க. திருக்கணிதம், வாக்கியம், பாம்பு பஞ்சாங்கம் நிறைய இருக்கு. இருந்தாலும் நாம நாம மகாபெரியரோட தீவிர பக்தர்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், திருக்கணிதத்தை மனிதர்களுக்கு பாருங்கள், வாக்கியத்தை இறைவனுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிரகாரம் போயிட்டு இருக்கும். அதன் பிரகாரம் கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட இதெல்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்குது. அதனால இந்த கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இதனால இருக்கு. அதே மாதிரி இந்த பராபவ ஆண்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு சிவராத்திரி பிரதோஷம். பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஒரு நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு அந்த வருடம் முழுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு கிரிவலம் வரலாம். இன்று கிரிவலம் வந்தால் வருடம் முழுவதும் வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் பலன்களையும் என் ஐயன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு வழிபாட்டை தொடங்கலாம். அப்ப அதையும் வருடம் முழுக்க செய்வதற்கான வாய்ப்பையும் அவர் தருவார். இந்த அளவுக்கு ஒரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள்ல இருக்குது. விட்டுருணுமா? விடக்கூடாது. இல்ல, சிறப்பான நாளை பயன்படுத்துவோம்.
நம்ம ராசி பலனுக்கு போவோம். மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இது நாள் வரையில் 12ஆம் இடத்தில் வந்த சூரியன் ராசிக்குள் பயணம் செய்கிறார். அப்படி ஒரு நிறைவான ஒரு செய்தி. 5 பஞ்சமாதிபதி, பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை, பங்கு பரிவர்த்தனையில் உள்ள பிரச்சனைகள், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை. நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் சார், 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது, போன வருஷம் எழுதல, ஆரம்பிச்சது, இந்த வருஷம் வந்துருச்சு, இன்னைக்கு எழுதணும்னு வாய்ப்பு கிடைக்கிறது, எழுதலாமா? எழுதுங்க. யூபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம், ஐஏஎஸ், அதாவது உயர் கேட்டகரி, அவங்களோட எக்ஸாம்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பா மேஷத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல முதல் நாள்லயே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்தீங்கன்னா ஐஏஎஸ் தான். நீங்க எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. மனம் எதையும் ஒரு நிலைப்பாட்டில் அமைதி அடையாது. 2ல குரு இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. ராசியின் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதா இங்க விஷயமே, கான்செப்ட் நிற்கும். அந்த சுக்கிரன் சூரியனோட பயணம் பண்ணும்போது என்னன்னா தேவையில்லாம ஒரு விரை செலவு நிற்குமே, பொருளாதார செலவு வரும். அதுதான் விஷயம். பிறர் பொறாமை படக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய நாள் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் ரிஷபத்திற்கு. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, வாழ்வு சிறக்கும். இதனால எப்படி இருந்தாலும் தெரியும், இந்த நாள்ல புதுசா ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்கும் கூட வரும். நீங்க ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க தான். எது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களா பட்டு ஒரு முடிவுக்கு வரும்போது ஏத்துப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு துவங்குகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல. கிரக ஆரம்ப கிரகமும் வருட ஆரம்ப கிரகமும் ஆரம்ப கோள்களும் சரியாக இல்லை. கவனமா இருங்க. வெளி உலகத்துல இப்ப இங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு இடப்பயிற்சி பண்ணி வாழறது சிறப்பை தரும். அதுதான் சொல்லலாம். ஏன்னா எங்கிருந்தாலும் செலவு ஏற்படும். இருந்தாலும் உங்க மனசுல இந்த இனம் புரியாத இடம் மாற்றம் பண்ணிக்கணும், வீடு மாற்றம் பண்ணணும், தொழில் மாற்றம் பண்ணுற அமைப்பு உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா? இதெல்லாமே கஷ்டம்தான். கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கின்ற அமைப்பெல்லாம் மருத்துவ குழந்தைகள் அதான் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அப்படின்றவங்களுக்குலாம் மருத்துவ குழந்தைகள் கிடைக்கின்ற அமைப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி நிறைய பாக்கியங்களும் கிடைக்க போறோம், செலவுகள் உண்டு. புரியுதுங்களா? நிறைவான விஷயங்களை பற்றி பேசுங்க. இன்னைக்கு நிறைவுகள் நிரம்ப கிடைக்க காத்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆதாயம் மிக்க நாள், வருமானம் கூடும், எதிர்பார்ப்பு நிறைவேறும், பிள்ளைகள் வேலை சந்தோஷம் கூடும், சகோதர வேலை ஒரு நன்றி கடன்களால் நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய உழைச்சிட்டப்பா அந்த நீ இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு சப்போர்ட்டிங் மைண்ட். இவ்வளவு நாள் அப்படி இல்லை. இந்த நாள்ல அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கண்ணியின் காட்டில் மழை பொழியும் என்று சொன்னா அதே மாதிரி அடைமழை தான். நீங்க கவலையப்படாதீங்க. ரொம்ப அதீதமா மக்கள் மேல இருக்கிற ஒரு பரிவு, பாசம், மக்கள், குழந்தைகள், வேலை வாய்ப்பு திறம்பட செய்து இதுல எல்லாமே குறிப்பா சொல்ல போனா அஸ்தம், சித்திரை, உத்திரம், இது 3மே ரொம்ப கொடுத்து வச்ச நட்சத்திரங்கள்னு சொல்லலாம். எல்லாமே அவரோட கையில கிடைக்கும். எல்லா வாய்ப்பும் ஒரு வாசல் சேரும். அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன், வயிறு ரொம்பிட்டா பானையை மூடுறதுலன்ற கதை தான். யார் வேணாலும் சாப்பிட்டு போங்கன்ற கண்டிஷன் நிற்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டில் முடிவெடுங்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் மனைவி நன்றாக இருக்கணும், குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளி பயில மாணவர்களாக தான் நான் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நான் என் படிப்புல கல்வியில் நான் ஜெயிக்கணுன்ற ஒரு கண்டிஷனுக்கு போங்க. ஒரு வேலை செய்யறவங்களா தான் நான் என் தொழில் என்னோட திறமையை நிரூபித்து நான் வெற்றி அடைய வேண்டும்ன்ற கண்டிஷனுக்கு வாங்க. அப்படிப்பட்ட ஒரு வருடம் ஆரம்ப நாள். இந்த நாளும் சிறப்பா இருக்குது. இனி வரும் நாட்களும் சிறப்பான நாட்களே. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களே, நன்மைகள் பெருகி கூடி வரக்கூடிய நாள். 2 விஷயம் கவனமா இருங்க. புரியுதுங்க? 2 விஷயம் என்ன அப்படி கேட்குறீங்களா? என்னங்க சார், என்னங்க எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அவசரப்பட்டு எதையும் சொல்லாதீங்க. வார்த்தை பிரயோகத்திற்குள் செல்ல வேண்டாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். நீங்க சண்டை போட்டிருக்கீங்க, சொந்த பந்தங்களோட சண்டை போட்டிருக்கீங்க தான் பிரச்சனையே. அதனாலதான் சொன்னேன், நன்மை நடக்கக்கூடிய விஷயத்துல சொல்றாங்களே, வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாழியை உடைக்க கூடாது இல்லையா?
அற்புதமான கடாட்சியங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஆண்டா இருக்கிறது. இந்த நாளும் ஒரு சிறப்பான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களை, விருச்சிகத்தை பொறுத்த பார்த்தா இந்த வருஷம் இந்த நாள் எப்படி கவனமாக கையாளுகிறீர்களோ, கவனமா கையாண்டா அது வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? வெறும்னா சொல்லிடலாம் உட்காந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் சொல்லி நாராயணா நாராயணம் சொல்றாங்க இல்லைங்களா? அதையே ஒரு கையில ஒரு எண்ணெயை ஊற்றி வச்சு சொன்னா எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? ஒரு வாட்டி சொல்லுவீங்க, 2வது வாட்டி என்ன செஞ்சு கூடாதுன்னு கவனம் இருக்கும்ல. அது மாதிரி நீங்கள் செய்கின்ற செயலில் கவனம் வைத்தால் நாராயணன் இறங்கி வீட்டுக்குள் வருவார். விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் கவனத்துடன் பயணிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, அதீதமான சிறப்புகள் நடக்க காத்திருக்கிறது. அது என்னங்க சிறப்பு அப்படின்னா, நமக்கு வந்து பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் எடுத்துங்க. பாக்கியமும் பஞ்சமும் போய் நிக்குது. புரியுதுங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்குரிய அதிபதியோட போய் நிக்குது அப்படின்னும் போது நிறைய சிறப்புகள் இல்லைங்களா? பூர்வீகத்தில் இருக்க பிரச்சனை தீரும். வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதத்திலையும் கவனம் உண்டு. எல்லா விதத்திலையும் கவனம் உண்டு. கவனமா பணமாக மாற்றக்கூடிய திறமை, பொருளாக மாற்றக்கூடிய திறமை, அந்த பொருளை அசட்டா மாற்றக்கூடிய திறமை தனுசுக்கு உண்டு. வருகின்ற வருடமும் சரி, இந்த நாளும் சரி, சிறப்பான வருடமாக அமைய வாழ்த்துக்கள். நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். பழம் காய்க்கும் வரை பொறுத்துதான் ஆக்க வேண்டும். பழம்னா பழம் காய்க்குமா? முதல்ல ஒட்டு வரும், பூ வரும், காய் வரும், பூ விழும், காய் பெருசாகும், காய் கனியணும், அதுக்கப்புறம் தான் அந்த காம்பிலிருந்து பழம் விடுபடும். இது நாள் வரையில் பொறுத்திருந்த வாழ்க்கைக்கு, பொறுத்திருந்த வேலை வாய்ப்புகளுக்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதற்கான முன்னேற்பாடான எல்லா விஷயமும் இந்த ஆண்டு நடக்கப்பெறும். அது இன்னைக்கு நாள்ல ஒரு பாராட்டப்படுவீர்கள், பலபட பாராட்டப்படுவீர்கள். நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. மகிழ்ச்சி கொண்டாட்டமா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வருடமா உங்களுக்கு அமையும். அதுவும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் எப்போதுமே ஒரு 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 பேனா வாங்கினா அது ஒரு 30 வாட்டி எழுதி பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனா எழுத மாட்டாங்க. உடனே ஆர்வம் 10 நிமிஷம் அதை பார்த்துட்டு அதில் முடிஞ்சு போச்சு வாரம் வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஆற்றல் மேலோங்கினாலும் கவனம் சிதறும். ஏன் கவனம் சிதறுது? படிக்கிற மாணவியா இருந்தா ஏன் அது சிதறும்? வேலை செய்யறவங்களுக்கு வேலை கவனம் தான் ஏன் சிதறும் அப்படின்னா, எல்லா வகையிலும் மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கின்ற நாளாக இருக்கிறது. நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திரன் ராகு பயணம்ங்கிறது ஆற்றல் மேலோங்கும் அமைப்பு உண்டு. வெற்றியும் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் வருகின்ற ஆண்டு, கும்பத்தை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஆண்டுல உங்களோட எல்லா விதமான முயற்சியும் நடக்க பெறும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், முயற்சி, புதிய வேலை, புதிய வண்டி வாகனம், புதிய தொழில் அமைச்சுக்கிறது, இது எல்லாமே கும்பத்திற்கு வர காத்திருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆண்டு சிறப்பான ஆண்டு. ஆனா இந்த நாள்ல நீங்க நிறைய எல்லா வேலையும் பண்ணுவீங்க, ஃபினிஷிங் இருக்காது உங்ககிட்ட. புரியுதுங்களா? சொல்றீங்களா? ஒரு 10,000 ரூபாயை செலவு செய்து ஒரு பண்டிகை கொண்டாடினாலும் கடைசி நேரத்தில் செய்கின்ற சிறு தவறுகள் அந்த விழாவை கெடுத்துன்றாங்களே, அந்த மாதிரிதான் நீங்க. எல்லாம் முடிஞ்சிடும். ஃபைனல்ல நீங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருவீங்க. அன்னைக்கு நிகழ்வு கெட்டு போயிடும். மன சோர்வு அடைஞ்சிருவீங்க. இந்த வருடத்தில் நீங்க இதில் ஒரு 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 இதுவாக எடுத்துக்கலாம், ஒரு முடிவாக எடுத்துக்கலாம். இனி நான் கோவப்பட மாட்டேன், இனி நான் ஒரு விரயத்தை சந்திக்க மாட்டேன், வார்த்தை பிரயோகம் பண்ண மாட்டேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயம் செய்யும் பொழுதுதான் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த ஆண்டு கிரக நிலவரங்கள் சற்று ஏற்றத்தாழ்வுடன் இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களை புறந்தள்ளியவர்களே உங்களை அணைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நீங்களும் அவங்களுக்கு போய் சேருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் நல்ல நாள். இந்த சிறப்பாக கொண்டாடுங்க. வருகின்ற நாளும் சிறப்பான நாள். வருகின்ற கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ராசிக்குள் இருந்த சூரியன் விலகல் இருக்கிறதே ஓரளவுக்கு மன டென்ஷனே குறைக்கும். புரியுதுங்களா? இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். மீண்டும் அனைவருக்கும் தமிழ் தாயை போற்றி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.